ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 3.1ல தேர்ட் சம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா a cos theta மைனஸ் b sin theta equal to cன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா a sin theta plus b cos theta equal to plus or minus root of a square plus b square minus c squareன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன்ல இருக்கிறத எடுத்து பண்ணலாம். இத ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ண போறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் a square cos square theta minus b sin square theta equal to c square னு கிடைக்கும். இத a cos theta minus b sin theta the whole square னு எடுத்துக்கலாம் equal to c square. இப்போ இது a minus b the whole square அப்படிங்கிற ஃபார்முலா எப்படி இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா என்ன? a square plus b square minus 2ab இந்த ஃபார்முக்கு இதை நம்ம மாத்தி எழுத போறோம். a square cos square theta plus b square sin square theta minus 2a cos theta into b sin theta equal to c square னு எடுக்க போறோம். இப்போ நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். sin square theta plus cos square theta equal to 1 அப்படின்னு தெரியும். sin square theta ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1 minus cos square theta. அது மாதிரி cos square theta ஓட வேல்யூ 1 minus sin square theta. ஸோ இங்க இருக்கிற cos square thetaக்கு பதிலா 1 minus sin square thetaவும் sin square thetaக்கு பதிலா 1 minus cos square thetaவும் போட போறோம். அப்புறமா இந்த a ஸ்கொயரை வச்சு இந்த உள்ள இருக்கிற நம்பர்ஸையும் b ஸ்கொயரை வச்சு உள்ள இருக்கிற இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta மைனஸ் 2ab cos theta sin theta equal to c ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ நமக்கு கொஸ்டின்ல ரைட் ஹேண்ட் சைடு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் வேணும் அப்படின்னு. இப்போ இங்க பார்த்தோம்னா a ஸ்கொயர் இருக்கு பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு. இந்த c ஸ்கொயர் இங்க வரும்போது மைனஸ் c ஸ்கொயர் ஆயிடும். ஸோ இந்த மூணு வர்றதுக்காக a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இந்த c ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் c ஸ்கொயர் ஆயிடும். ரிமைனிங் எல்லாமே நம்ம அந்த பக்கம் கொண்டு போக போறோம். இந்த டேர்ம்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் மைனஸ்ல இருக்கனால இங்க வரும்போது பிளஸ் ஆயிடும். இவ்வளோத்துக்கு பதிலா just a sin theta plus b cos theta the whole square னு எழுதிக்கலாம். ஸோ இதை ரீரைட் பண்ணா a square plus b square minus c square equal to a sin theta plus b cos theta the whole square வரும். இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்றதுக்காக போத் சைட்ஸ் நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா இங்க ரூட் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் ஆயிடும். இங்க ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி வெறும் a sin theta பிளஸ் b cos theta கிடைக்கும். கொஸ்டின்லயும் a sin theta பிளஸ் b cos theta equal to root of a square plus b square minus c square plus or minus